Hi students, welcome all. Today we start with social science. For 5th standard, our 4th lesson is atmosphere. In this lesson, we have to know about the biosphere and atmosphere and different types of wind and clouds. First, what is biosphere? Biosphere is the combination of lithosphere, hydrosphere and atmosphere that can support life. What is lithosphere? Lithosphere means land on earth. Hydrosphere, water on earth. Atmosphere, air on earth. Biosphere, life on earth. இப்போ பயோஸ்பியர்ன்றது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த லித்தோஸ்பியர் அப்படின்றது நம்ம லேண்டு, ஹைட்ரோஸ்பியர்ன்றது வாட்டர். ஹைட்ரோ ரெஃபர் மீன்ஸ் வாட்டர், அட்மாஸ்பியர் மீன்ஸ் ஏர். இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான நிலம், நீர், காற்று இந்த மூணும் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். இந்த மூணுமே இருக்கிற இடத்த தான் என்னன்னு சொல்கிறோம்? இட்ஸ் அ பயோஸ்பியர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்மாஸ்பியர். அதோட ஒரு சின்ன டெஃபினிஷன். இப்போ இந்த பிக்சரை நம்ம பார்க்கும்போது லித்தோஸ்பியருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ராக் அண்ட் சாயில். ஹைட்ரோஸ்பியர் ஐஸ், வாட்டர். அட்மாஸ்பியர்ன்றது ஏர். Atmosphere is the envelope of air around the earth. நம்ம பூமியை சுற்றி இருக்க காற்று, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். Weather is a day-to-day conditions of atmosphere at any place in regard to temperature, pressure, wind, humidity and rainfall. வெதர் அப்படின்றது டே டு டே கண்டிஷன்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத ரெஃபர் பண்ணுறது தான் வெதர். வெதரில் அந்த ஒரு பிளேஸில் இருக்க டெம்பரேச்சர், ப்ரெஷர், நெக்ஸ்ட்டு விண்டு, ஹியூமிடிட்டி அண்ட் ரெயின்ஃபாலை பொறுத்து தான் வெதரை நமக்கு டெய்லி இப்போ ஒரு சில நம்ம எல்லாருமே டெய்லி நியூஸில் பார்த்துருப்போம் வெதர் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட் மீன்ஸ் இன்றைக்கி என்ன நடக்கும், இன்றைக்கி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? மென்ஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரெஷர், விண்ட், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், டெம்பரேச்சர். இதை வச்சு தான் நமக்கு இங்கே மழை பெய்யும், இங்கே மழை பெய்யாது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. கிளைமேட் அப்படின்றது இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் ஆஃப் அ வேஸ்ட் ஏரியா ஓவர் மோர் தென் 330 இயர்ஸ். கிளைமேட்டுன்றது ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளால் இதுக்கப்புறம் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த டேயில் இந்த கிளைமேட் தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். பட் அதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெதர்ன்றது டே டு டே கண்டிஷனை வச்சு நமக்கு அப்சர்வ் பண்ணி சொல்கிறது. வெதர் அண்ட் கிளைமேட்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்போசிஷன் ஆஃப் ஏர். ஏரில் என்னென்ன இருக்குது? இப்போ நம்ம ஏர்ன்னும் போது காற்றுன்றதை மொத்தமாக சொல்லுவோம். அந்த காற்றுல அதிகமாக இருக்க கேஸஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் 21% தான் இருக்குது. ஆக்சிஜன் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு கேஸ். பிகாஸ் நம்ம எல்லா மனுஷங்களும் சுவாசிக்கிறதுக்காக உள்ளே ஆக்சிஜன் இழுத்துட்டு தான் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இப்போ ஆக்சிஜனோட லெவல் ஏரில் வெறும் 21%, நைட்ரஜன் 78%, அதர் கேஸஸ் 1%ல் என்னென்ன இருக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், ஜெனான் அண்ட் மீத்தேன். இது எல்லாமே அதர் 1%ல் இருக்க கேஸஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அட்மாஸ்பெரிக் லேயர். We know that the gravitational force increases near the earth and decreases as we go higher. Gravitational force பூமிக்கு கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஹையாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். பட் அதை விட பூமியை தாண்டி, தட் மீன்ஸ் எர்த்தோட ஒரு லேயரை தாண்டி போகும்போது கண்டிப்பாக அதோட
கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேகம் வந்து கம்மி ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஸ்பேஸில் எல்லா பொருளும் ஃப்ளோட் ஆகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே வராமல் ஜஸ்ட் எல்லாத்திங்க்குமே எக்ஸாம்பிள் ஃபார் வாட்டர், தண்ணி கூட என்ன ஆகும்னா ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகும். As a result, the density of air also differs and can be found in 5 layers called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. இந்த அட்மாஸ்பியரிக் லேயர்ஸை 5 டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். ஆல் வெதர் சேஞ்சஸ் அக்கர் இன் த ட்ரோபோஸ்பியர். வெதர் எங்கே சேஞ்ச் ஆகுது, எந்த லேயரில் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம ட்ரோபோஸ்பியரில். த ஸ்டடி ஆஃப் வெதரை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடீஸ், அதுக்கு என்ன நேம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் மெட்ரலாஜி. The word climate is derived from the Greek word called clima. Greek word climaன்ற வார்த்தையிலேருந்து தான் நம்ம climateன்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சோம். That is the Greek word clima. Next நம்ம பார்க்க போகிறது இந்த லேயர்ஸோட பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்த்துக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரோபோஸ்பியர் இருக்குது. அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் இஸ் த லாஸ்ட் லேயர். World Meteorological Day, March 23rd. World Ozone Day, September 16. Fahrenheit, Celsius and Kelvin are the units used to measure temperature. நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு நேம் தெர்மோமீட்டர் நமக்கு தெரியும். நம்ம எல்லாருக்கும் ஃபீவர் இருக்கும்போது அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம கிளைமேட்டில் ஒரு ஊரோட டெம்பரேச்சர் சொல்லணும் அப்படின்னா செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட்டில் நமக்கு நியூஸில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது solar radiation. The sun is the only source of light to all the planets in the solar system. The land, water, air in our planets receives heat from the sun. The earth receives heat energy from the sun in the form of radiation. It is called solar radiation. சோலார் ரேடியேஷன் அப்படின்றது இப்போ நம்மளோட சோர்ஸ் ஆஃப் லைட் எது அப்படின்னு கேட்டால் சன் தான். ஏன்னா எல்லா பிளானட்ஸ்க்கான லைட்டும் வந்து சோலார் சிஸ்டமில் இருந்து தான் கிடைக்குது. த லேண்ட், வாட்டர், ஏர் இன் அவர் பிளானட்ஸ் ரிசீவ் ஹீட் ஃப்ரம் த சன். இது எல்லாத்துக்குமே சூடு, ஹீட்டுன்றது எங்கேருந்து கிடைக்குதுன்னா சன்னிலேருந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் வீட்டில் வந்து பவரே கிடையாது, எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அவங்கள வந்து சர்வை பண்ணியிருக்காங்க சன்லைட்லேயும் மூன் லைட்லேயும். இப்போ மூன் லைட் வந்து நைட்டில் இருக்குன்றதுக்கான ரீசனும் வந்து சன் தான். ஏன்னா சன்னோட ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் மூனோட வேலை. இப்போ மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டே வந்து கண்டிப்பாக சன் தான். த எர்த் ரிசீவ்ஸ் ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். எர்த்தும் என்ன பண்ணுதுன்னா ஹீட் எனர்ஜியை சன்கிட்டேருந்து ரேடியேஷனாக அப்சர்வ் பண்ணிக்குது. இட் இஸ் கால்ட் சோலார் ரேடியேஷன். இப்போ த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நிறைய பேருக்கு தெரியும். சன்லைட் ஃபாலிங் ஆன் த எர்த் இஸ் ரிஃப்ளெக்டட். சன்லைட்டில் வர எல்லா ரேஸுமே வந்து எர்த் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்கு தேவையான ரேஸை மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதோட ஆப்போசிட்லேயே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த தேவையான ரேஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுறதோட வேலை எதுனா ஓசோன் லேயரோட வேலை. தேவையில்லாத அல்ட்ரா ரேடியேஷன் அந்த யூவி ரேசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா திருப்பி அனுப்பிடுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. CO2 and other gases in the atmosphere trap heat keeping the earth warm. earth வந்து ரொம்ப சூடாக்காமல் CO2வும் அதர் கேஸஸும் வார்மாகவே வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட். கிளைமேட்ஸோட எலிமெண்ட் என்னென்ன? ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். ஆல்ரெடி கிளைமேட்டை எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னு நான் சொன்னேன். டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்டு, க்ளவுட்ஸு, ரெயின்ஃபால். இந்த 5 ரீசன்ஸ் வச்சு தான் என்ன கிளைமேட் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். லேண்ட் கண்டக்ஷன், வாட்டர் கன்வெக்ஷன், அட்மாஸ்பியர், terrestrial radiation. The earth has the capacity to reflect the sun rays. The temperature is not same everywhere. கண்டிப்பாக
எர்த் வந்து சன்னோட ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு சில கண்ட்ரியில் இப்போ மார்னிங் அப்படின்னா ஒரு சில கண்ட்ரியில் இப்போ தான் மிட் நைட் ஆர் ஈவினிங்காக இருக்கும். அதே மாதிரி எப்படி அந்த எர்த் வந்து ரொட்டேட் பண்ணி அதோட ஆக்சஸ்லேயே ரொட்டேட் ஆகுது, தென் சன்னையும் ரொட்டேட் பண்ணும்போது டே அண்ட் நைட்டே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது நிறைய கண்ட்ரியோட. அப்படி இருக்கும்போது டெம்பரேச்சரும் கண்டிப்பாக சேமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. latitude, altitude, distance from the sea, position of the mountains are the sum of the factors that determine the temperature of a place. இப்போ ஒரு பிளேஸோட டெம்பரேச்சர் வந்து latitude, altitude, distance from the sea. இப்போ சீயோட டிஸ்டன்ஸ் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் சீக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வின்டர், அதாவது ஒரு கூலிங் சீசன்லேயும் சரி அப்போ காற்று வந்து ஜில்லுன்னு இருக்கும். ஒரு சம்மர் சீசன்லேயும் வந்து அந்த காற்று இருக்கும், பட் சூடாக இருக்கும். பட் அது சீ லெவலை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக இருக்கவங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நமக்கு ஆல்ரெடி பீச் கிட்ட போகும்போது இருக்க டிஃப்ரென்ஸ்க்கும் நம்ம வீட்டில் இருக்கும் போதும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பீச் கிட்ட நம்ம நடக்க நடக்க ரொம்ப சில்லுன்னு காற்று இருக்கும், காற்று நல்லா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நமக்கு வேரி ஆகும். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த மவுண்டைன் சைடில் இருக்கிறவெல்லாம் எப்போவுமே வந்து ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும். காற்று வந்து அங்கே அதிகமாக அடிக்கிறதுனால அந்த ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு சில மவுண்டெயின்ஸ் கிட்ட அந்த சம்மர் சீசனில் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ட்ரீஸ் இல்லாமல் வெறும் மவுண்டெயின்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அங்கே ஹீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் மவுண்டன் எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்றதை பொறுத்தும் என்ன பண்ணும், temperature change ஆகலாம். Next, the imaginary lines drawn horizontally on the earth's surface from west to east are called latitudes. That means right to left or left to right இருக்க horizontal lineக்கு, imaginary linesக்கு latitudes அப்படின்னு நேமு. The imaginary lines drawn vertically on the earth's surface from north to south, up to down or down to up, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்க vertical linesக்கு நேம் வந்து longitude. Latitude and longitude help us to locate a place correctly. இது பிளேஸை வந்து லொக்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த latitude and longitude imaginary lines. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது heat zones of the earth. earthோட heat zones என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து frigid zone, temperate zone, torrid zone. அதே தான் அகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் டாரட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் லாஸ்ட்டில் ஃப்ரிட்ஜ் ஜோன். வை டஸ் ஹீட் வேரி ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங்? நமக்கு ஏன் அதை யோசிச்சிருக்கோமா, மார்னிங் டு ஈவினிங் ஏன் வந்து ஹீட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது? ஏன்னா எர்த் ரொட்டேட் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் சன்னையும் ரொட்டேட் பண்ணுது. அதனால தான் நமக்கு சேஞ்சஸ் வேரி ஆகுது. ஹீட்டோட தான் இருக்கலாம், இல்லை டே அண்ட் நைட்டு. அதுவும் வந்து பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன் earth and சன்னையும் அது ரொட்டேட் பண்ணுறதுனால. The land is divided into various heat zones according to the fall of sun's rays on the surface of the earth. The zone between Tropic of Cancer and Tropic of Capricorn is called tropical or torrid zone, where the sun's rays fall vertically. Tropic of Cancer and ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதுக்கு நடுவில் இருக்க ஜோனை தான் வந்து டாரட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சன்னோட ரேஸ் வந்து வேர்ட்டிக்கலாக விழுறதுனால இந்த ரெண்டு டாரட் ஜோன்லேயும் வந்து மற்ற ஜோன்ஸை விட ஹீட் அதிகமாகவே தெரியும். நெக்ஸ்ட்டு த ஜோன் பிட்வீன் 23.5 டிகிரி நார்த் டு 66.5 degree north latitude and 23.5 degree south to 66.5 degree south latitude, which receives slanting rays of the sun, is called temperate zone. temperate zone அப்படின்னா இந்த ரெண்டு க்ரீனில் கொடுத்துருக்க டெம்பரேட் ஜோன் தான் அது. விச் ரிசீவ் ஸ்லாண்டிங் ரேஸ்ன்றதுனால இங்கே ஒரு மீடியமான ஹீட் இருக்கும். பட் டாரட் ஜோனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதே மாதிரி த ஜோன் விச் இஸ் த எக்ஸ்ட்ரீம் ஸ்லாண்டிங் ரேஸ் அப்படின்றது
ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஸ்லாண்டிங் ஆகிடுது அந்த இடத்துல, அதனால் லோ டெம்பரேச்சர் ஆகிடுது. எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஃப்ரிஜிட் ஜோன். அந்த 2 இடத்துலையும் வந்து ஹீட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி லோ அப்படி இருக்கிறதுனால ஹீட் அதிகமாக தெரியாது அந்த 2 ஃப்ரிஜிட் ஜோன்லேயும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெஷர். When the temperature increases, pressure decreases. When the temperature decreases, pressure increases. Temperature அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர்ன்றது அழுத்தம், ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம the average pressure of wind at sea level is 1013 MB millibar. The instrument which is used to measure the presence of the pressure of the wind. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் என்ன பண்ண முடியும்னா விண்டோட ப்ரெஷரை மெஷர் பண்ண முடியும். பாரோமீட்டர். The instrument which is used to measure the speed of the wind. Anemometer. விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஆனோமீட்டர் அப்படின்னு பேர். ஆமோமீட்டர். நெக்ஸ்ட்டு the instrument which is used to measure the direction of wind. விண்டோட டைரக்ஷனை இந்த சைட்டில் அதிகமாக காற்று இருக்குது, இந்த சைட்டில் அதிகமாக காற்று இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது விண்ட் வேன். இது எல்லாமே நம்மளோட ஹார்பரில் பார்த்துருப்போம். ஏன்னா எந்த இடத்துல அதிகமாக காற்று அடிக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்கன்னா மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஏன்னா போட் கவிழ்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் எந்த இடத்துல வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த இடத்துல அதிகமான காற்று இருக்குன்றத இது காமிக்கும். அப்போ அந்த இடத்துல மீன் பிடிக்க யாரும் போக மாட்டாங்க. அதனால தான் நம்மளோட ஹார்பரில் இந்த சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் ப்ரெஷர், இப்போ விண்ட் பார்க்க போகிறோம். The air which moves horizontally from high pressure area to low pressure area is called wind. Air never moves in one direction. It differs from place to place and time to time. This is due to the rotation of earth. விண்டும் அதே மாதிரி தான். ஹை ப்ரெஷர் ஏரியாலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியா வரைக்கும் கண்டிப்பாக ஹாரிசான்ட்லியாக மூவ் பண்ணுறது தான் விண்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏர் வந்து ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ணோம், மூவ்ஸ் இன் ஒரே டைரெக்ஷன். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஆனால் பிளேஸ்க்கு பிளேஸ் அது டிஃப்ரெண்ட் ஆகும், டைம் டு டைமும் டிஃபர் ஆகும். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சென்னைக்குள்ளேயே வந்து ஒரு சில ஏரியாவில் மழை பெய்யும், ஒரு சில ஏரியாவில் மழை பெய்யாது. சம்டைம்ஸ் ஒரு சில டைமில் வந்து ஒரு சில ஏரியா வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சில பிளேசஸில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து விண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி this is due to the rotation of earth. Wind energy is form of renewable energy. Wind turbines converts the kinetic energy into mechanical energy. A generator can convert mechanical energy into electrical energy. Windmill நம்ம பார்த்துருப்போம். விண்மில்லேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொடுக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. தென் மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லூ விண்ட். லூ விண்ட் அப்படின்றது, லூ இஸ் a strong, dusty, hot and dry summer wind which blows over the north western India during the months of May and June. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த நார்த் வெஸ்டர்ன் சைடில் அதிகமாக இந்த லூ விண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்த் சைடு அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெல்லி எடுத்துக்கலாம். டெல்லியில் வந்து இப்போ சம்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரீம் வெயில் அங்கே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி வின்டர்லேயும் இங்கே இருக்கிறத விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பனிப்பொழிவுனால எதிர்க்க ஆப்போசிட்டில் வர வண்டிகளே சில டைமில் மார்னிங் 7-8 வரைக்குமே தெரியாது அப்படின்னு நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் சம்மரில் வந்து இங்கே இருக்க ஹியூமிடிட்டி, அந்த காற்றில் இருக்க ஈரப்பதம் எவ்வளோ குறைஞ்சிருக்குமோ அதை விட அதிகமாக அங்கே இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். புழுதி பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றுல வந்து மண் எல்லாமே அடிச்சுட்டு
பறக்க ஆரம்பிக்கும். தட் இஸ் அ லூ விண்ட். இட்ஸ் அ ஸ்ட்ராங் டஸ்டி ஹாட் அண்ட் ட்ரை சம்மர் விண்டு. சம்மரில் மட்டும் வர ஒரு ட்ரை விண்ட் இது. வறண்ட